Good morning. My name is Jagadishan. I am working as a lecturer in Christian Polytechnic College, Otanjatram. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எனர்ஜி ஆடிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் எனர்ஜி ஆடிட்? எனர்ஜி ஆடிட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சிஸ்டமேட்டிக் எஃபர்ட்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி ஆடிட் என்பது முதல் படி. எதற்கான முதல் படினா எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கான முதல் படி. It involves collection analysis of energy related data on a regular basis in a methodical manner. இது என்ன பண்ணோம்னா ரெகுலராக ஒரு எனர்ஜி ரிலேட்டட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணி ஒரு மெத்தடாலஜிக்கல் மேனரில் கனெக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணுறது தான் எனர்ஜி ஆடிட். Objectives of energy audit. Energy audit provides vital information base for overall energy conservation program covering essential energy utilization analysis and evaluation of energy conservation measures. இது எதுக்குன்னா நம்ம கரண்ட் எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படியெல்லாம் குறைச்சி பயன்படுத்தலாம் அப்படின்ற வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எனர்ஜி ஆடிட் யூஸ் பண்ணுறோம். இதோட குறிக்கோள்கள் என்ன? இட் எய்ம்ஸ் அட் ஐடென்டிஃபைங் த குவாலிட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் வேரியஸ் எனர்ஜி இன்புட்ஸ். நம்ம எடுத்துக்கிற வேரியஸ் எனர்ஜி இன்புட்னால் என்ன பண்ணலாம்னா பெட்ரோல், டீசல் யூஸ் பண்ணலாம், கரண்ட் யூஸ் பண்ணலாம், எல்லாமே ஒரு பார்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி தான். அந்த குவாலிட்டி, அதோட குவாலிட்டியும் விலையையும் பார்த்துக்கிறோம். அக்சஸிங் ப்ரெசன்ட் பேட்டர்ன் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் இன் டிஃப்ரெண்ட் காஸ்ட் சென்டர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். இப்போதைக்கு இருக்கிற எந்த பேட்டர்னில் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அனலைசிஸ் பண்ணணும். ஹைலைட்டிங் வேஸ்டேஜ் இன் மேஜர் ஏரியாஸாக எங்கெங்கே கரண்ட் வேஸ்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸிங் த எனர்ஜி சேவிங் பொட்டன்ஷியல் டார்கெட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் காஸ்ட் சென்டர்ஸ். எனர்ஜி எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற டார்கெட்ஸ் கண்டுபிடிக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மெஷர்ஸ் ஃபார் எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ். நம்ம கண்டுபிடிச்ச டார்கெட்டை இங்கே தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சதை நம்ம ஸ்டெப்ஸ் போட்டு அந்த எனர்ஜியை சேமிக்க ட்ரை பண்ணணும். ஸ்டேஜஸ் ஆஃப் எனர்ஜி ஆடிட். கேதர் ப்ரிலிமினரி டேட்டா. ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். கண்டக்ட் பிளான்ட் விசிட். அந்த பிளான்ட்டையோ சைட்டையோ போய் விசிட் பண்ணுறோம். அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறோம். ஃபாலோ அப்னா நம்ம கொடுத்த ரிசல்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணி கரண்ட்டை சேவ் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு ஃபாலோ பார்க்குறோம். எனர்ஜி ஆடிட் ஸ்டேஜஸ். Energy audit can be categorized into two types, namely walk-through and preliminary and detailed audit. First, walk-through or preliminary audit. அந்த பேர்லேயே நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 1 day விசிட் பண்ணுறோம், சைட்டுக்கு விசிட் பண்ணுறோம், அதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிறோம். அதை தான் preliminary or walk-through audit. Walk-through or preliminary audit comprises of 1 day or few day visit to the plant. The output is simple report based on observation and historical data provided during visit. அதாவது நம்ம போகிறப்ப அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். அந்த அப்சர்வேஷனையும் ப்ளஸ் அவங்க பழைய டேட்டாஸ், பில்ஸ், அந்த மாதிரி விஷயங்களும் வச்சுருப்பாங்க. அந்த பில்ஸையும் அனலைசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது தான் வாக் த்ரூ ஆர் ப்ரிலிமினரி ஆடிட். The finding will be a general comment based on rules of thumbs. தோராயமான ரூல்ஸ் அடிப்படையில் ஒரு ரூல்ஸ் கொடுக்குறோம். The energy's best practice or the manufacturer's data. Preliminary audit. Establish energy consumption in the organization. Estimate the scope of saving. Identifying the most likely and the easiest areas of attention. Identifying immediate, especially no to low cost improvement savings. Set a reference point. Identify areas for more detailed study or measurement. Preliminary energy audit uses existing and easily obtained data. Detailed energy audit. The detailed energy audit goes beyond quantitative estimates of cost and savings. It includes energy recommendations and well-defined projects given due priorities. Approximately 95% of all energy is accounted for during detailed audit. The detailed audit is conducted after the preliminary energy audit. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எனர்ஜி ஆடிட் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் டீட்டெயில்டு
ஆடிட் போவோம். டீட்டெயில்டு ஆடிட் போகும்போது காஸ்ட்டும் சேவிங்ஸும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ராக்சிமேட்லி 95% ஆஃப் எனர்ஜியை யூசேஜை நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். The detailed energy audit conducted after preliminary audit. Sophisticated instruments including flow meter, flow glass analyzers, scanners and other advanced instruments are used to compute energy efficiency. Advanced instruments யூஸ் பண்ணுவோம். எடுத்துக்காட்டுக்கு ஃப்ளோ மீட்டர், ஃப்ளோ கேஸ் அனலைசர், ஸ்கேனர், இந்த மாதிரி அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம் டீட்டெயில்டு எனர்ஜி ஆடிட்டில். ஸ்டெப்ஸ் ஆஃப் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜி ஆடிட். Analysis of energy use, identification of energy products, cost benefit analysis, action plan to be set, implementation priority. ஃபஸ்ட்டு என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ காஸ்ட் வருதுன்றதை அனலைசிஸ் பண்ணுறோம், அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குண்டு பல்பு இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணி எல்இடி பல்பு வாங்கி மாட்டுறோம். அதனால நமக்கு எவ்வளோ காசு மிச்சமாகுது அப்படின்றத பற்றி காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆக்ஷன் பிளானாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.